சங்கீதம் 68. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வரமேல் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சினாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆண்டவர் வசந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மழை போல் வெண்மையாயிற்று. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாயிரு. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீயோனில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்கா வரங்களை பெற்றுக்கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன். அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளை முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷிப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார்.
எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நாம் யாவரும் கர்த்தரை துதித்து தேவனை ஆராதிப்போமாக. விசேஷமாக இன்னைக்கு நாம் திருவிழந்திருக்கிறது. ஆனாலும் நாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். எல்லாரும் ஒருமனமாக தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போமாக. கர்த்தர் நல்லவர். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உள்ளா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவர் அல்லாமல் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நமக்கு சகலத்தை செய்ய வல்லவர் இருக்கிறார். மெய்யாகவே மெய்யாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிளைக்காடி பூச்சம் திருசபையின் மக்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நல்லவரைய நாம் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாவே தேவன் தாமே சபை ஆராதனைகளில் மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஆன்லைன்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 9:30 மணிக்கு கர்த்தாவே ஆயத்தமாக காத்திருந்து கர்த்தாவே ஆண்டவரே ஆராதனையிலே ஜெபத்திலே ஆவியிலே ஜெபத்திலே ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். தமிழ் சபா மக்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரை பெருகை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நாமத்தை மையப்படுத்தி நேசித்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோமாக. இன்னைக்கு நாம் வேதத்துல லூக்கா 6வது அதிகாரம் வசனம் 17 18 வசனத்தை நாம் தியானிப்போமாக. இன்னைக்கு இந்த கால தியானத்துக்காக கால செய்திக்காக லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியமும் 18 வாக்கியமும் வாசிப்போமாக. நாம் வாசிப்போம். 19 வாசிப்போம். 18 வாசிப்போம். பின்பு அவர் அவரோடு கூட இறங்கி சாமான ஒரு இடத்துக்கு சென்றார். அங்கே அவருடைய சீசர் அநேகர் பேரும் அவருடைய உபதேசம் கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகளிலிருந்து குணமாக்கும்படிக்கு யூதேயா தேசத்திலிருந்து திசைகள் யாவற்றில் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டத்தில் இருக்கிற கடலோரத்தில் இருக்கிற வந்தவராகிய திரளான ஜனங்கள் இருந்தார்கள். வசனம் 18 அசுத்தாமிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். வசனம் 19 அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் என்று போட்டிருக்க வசனத்துல. இந்த வசனம் 19 வசனம் வாசிப்போம். லூக்கா 6:19. இந்த வசனம் தான் நான் என்ன பேச போற தலைப்பு. நான் பேச போற இந்த காரியம் தான் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இன்னைக்கு இந்த இடத்துல நாம் செய்தி பேசுறோம். இந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு செய்தி கொண்டு வருகிறேன். இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. இதற்கு தலைப்பு. ஆண்டவரிடத்துல வல்லமை இருக்கிறது, ஆண்டவரிடத்துல மகிமை இருக்கிறது, ஆண்டவரிடத்திலே வார்த்தை இருக்கிறது, ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்கிட்ட மகிமையான கருத்தை வைத்திருக்கிறார். அதை வேறு சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசம் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலம் அவர்களும் உண்டாயிற்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, இயேசுவிடத்தில் வல்லமை இருக்கிறது, இயேசுவிடத்தில் வார்த்தை இருக்கிறது, இயேசுவிடத்திலே வல்லமை அதிகாரம் இருக்கிறது பார்க்கிறோம். அவர் பேசும் பொழுது, அவர் பார்க்கும் பொழுது, அவர் செய்கையில் பார்க்கும் பொழுது அந்த வல்லமை பார்க்க முடிகிறது. மத்தேயு 4:4 சொல்கிறது, மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும், தேவன் வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வல்லமை இருக்குன்னு சொல்றாரு, பிழைப்பான்னு சொல்றாரு. அந்த வார்த்தை ஜீவன் இருக்கிறது. அப்ப இயேசுவிடத்தில் புறப்படுற வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியை கொடுத்து வரும்போது நீங்கள் பலனிருந்து, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு receive the power ன்னு போட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தாவியை வரும்போது நீங்க பலத்தை வல்லமை பெற்றுக் கொள்வீங்க. ஆண்டவருடைய மகிமையான பரிசுத்தாவியானவர் உங்கள் ஆவியிலே பலப்படுத்துவார். லூக்கா 4:12 சொல்லுகிறது, தேவன் அவரை பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61 அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் இயேசுவை அபிஷேகம் பண்ணி இருக்கிற ஆவியினாலே. அப்போஸ்தலர் 10:30 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நசரேய இயேசுவை தேவன் பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வல்லமையில் இருந்து நாமே ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய வல்லமை இருந்தால் சாத்தானை விரட்ட முடியும். தேவனுடைய வல்லமை இருந்தால் நம்ம எல்லா அதிகாரத்தை சாத்தானை மேற்கொள்ள முடியும். அந்த இயேசுவர் மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு சொன்னார். உங்களுக்கு எனக்கு அதே அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை இருக்கிறது, இயேசுடைய அதிகாரம் இருக்கிறது, இயேசுடைய வார்த்தையிலே மகிமை இருக்கிறது. நீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது அற்புதம் நடக்கும். பிசாசு அலறி ஓடும், நோய் எல்லாம் விட்டு ஓடும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. நாம் தேவனை துதிக்கும் போது, நாம் தேவனுடைய இயேசு பேரை சொல்லும் போதே கர்த்தர் வல்லமை வெளிப்படுவார்கள். அவருடைய இயேசு கொடுத்து நீ சொல்லுகிறது லூக்கா 6:19 இயேசுவிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டது, மகிமை புறப்பட்டது, தேவனுடைய பிரசன்னம் புறப்படுத்தது. ஆரோக்கியம் அளிக்கிற வல்லமை இயேசுவிடம் இருந்தது. அதே வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு அவசியமா இருக்கிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகள் நாளிலே நாமே அவரை தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளாக, தேவனுடைய வல்லமைக்குள்ளாக, தேவனுடைய மகிமைக்குள்ளாக நீங்க இருந்தால் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இயேசுவில் இருக்கிற அந்த ஒரு மனதுருக்கம், அவருடைய வல்லமை, அவர் அதிகாரம், இயேசுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. அவர் இந்த வல்லமையை நாம எடுத்துக்கொள்ள நாம் ஒரு காரியம் செய்கிறோம். 3 காரியத்தை நாம் செய்வோம். எப்படி ஆண்டவருடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி அவர் சமூகத்தில் நிற்பது, அவருடைய எப்படி எல்லாம் தேவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 12 சொல்லுகிறது, என்ன விசுவாசிக்கிறவர் என்ன காட்டிலும் பெரிய காரியம் செய்ய நான் வாக்குறுத்துகிறேன். மத்த 22:20 சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களும் கூட இருந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லா சூழ்நிலையும் நீங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. அவர் கொடுத்த வல்லமையை கொண்டு சாத்தானை மேற்கொள்ளலாம், அவனுடைய சூழ்ச்சியை மேற்கொள்ளலாம், அவனுடைய தந்திரத்தை மேற்கொள்ளலாம். அவர் கொண்டு வருகிற எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கலாம். இயேசுவோடு இருந்தார், அவரோடு இருந்து, அவருக்குள்ளாக இருந்து அவருடைய மகிமையை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார். வல்லமை காரியம் செய்ய முடியும். அருமையான தேவ பிள்ளைகள் நாளிலே ஒரு 3 காரியத்தை பார்ப்போம். இந்த இடத்துல வாசிக்கிறோம். 1வது பாயிண்ட், இயேசுவை தொடும்படி அநேகர் விரும்பினாங்க. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, meaning trying to touch Jesus Christ. அநேகர் இயேசு தொடர்றதுக்காக விருப்பப்பட்டாங்க. ஏன்னா அவருக்கு இந்த வல்லமை இருக்கிறது. அவர் எப்படியெல்லாம் தொட வேண்டும் என்று அநேக முயற்சி பண்ணாங்க. அநேகர் அவர் தொடுபடியாக கேட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் கிறிஸ்து தொட்டாங்க. வாசிக்கிறோம். அதை சொல்லுகிற வசனம் 19, அவரிடத்தில் இருந்த வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடுபடிக்கு வகை தேடினார்கள். 1வது பாயிண்ட், 1வது காரியம், அவர் ஆண்டவர் தொடுபடியாக இருக்கிறார்.
ஆண்டவர் தொட வேண்டும் என்று விரும்பினார். காரணம் என்ன? எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள சொல்லி எல்லாரும் விரும்பினாங்க. எல்லாரும் நெருங்கினாங்க ஆண்டவர் தொடர்றதுக்கு. காரணம் என்னன்னா, அவருடைய வல்லமை இருந்துச்சு. அவர் வார்த்தையில் வல்லம் இருக்கிறது, அவர் பேச்சில் வல்லம் இருக்கிறது, அவர் சொன்ன காரியத்தில் வல்லம் இருக்கிறது. அவர் ஜனங்களை தொட்ட போது உடனே சுகமானார். அவர் யாரெல்லாம் கை வச்சாரோ அங்கெல்லாம் சுகம் கிடைத்தது. யாரெல்லாம் ஏசு தொட்டால் அவங்க சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. ஆண்டவர் தொட்டவங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைங்க தொடர்ந்து கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கார். வாசிக்கிறோம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 40-42 வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாம் இன்னைக்கு யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 10 வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை வாசிப்போம். ஒரு மனிதன் 32 வருஷமாய் சிலோவாம் குளத்தில் படுத்திருந்து பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். 5-10 வசனம் முடிய நீ வாசிக்க பார்க்கலாம். ஓகே, யோவான் 5:5. 38 வருஷ வியாதியிலே கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியை அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டி விரும்புகிறாய் என்று கேட்டான். ஆண்டவர் அநேக தொடர்ந்து அவர் விருப்பமா இருக்கிறார். இயேசுகிட்ட யார் வந்தாலும் சரி அவர் தொடுவார். இயேசுகிட்ட யாரெல்லாம் போறாங்களோ நிச்சயமா அவங்க தொடப்படுவாங்க. அதான் ஆண்டு சொன்னாரு மத்தேயு 11:28. மத்தேயு 11:28 சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு வியாதி சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க, நான் ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு அவர் இளைப்பாறு கொடுக்க சொல்லியிருக்கிறார். அந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் தொடுபடியா கத்தக்கிறது செய்வாராக. இந்த மனுஷன் 30 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, அவர் 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருஷமாய் படுக்கை கிடந்தார். யாரையும் அவன் குணமாக்க முடியல. ஆனா இயேசு அவனை கண்டு, அவன் வெகுகாலமாக கண்டு அவன் மேலும் மனதுருகி அவன் கிட்ட வந்து ஆண்டு அவனை தொட ஆரம்பித்தார். கர்த்தர் அவனை ஆண்டவர் அவனை பேசும் பொழுது ஆண்டு தொட்டார். ஆண்டு அவனுக்கு 6ஆம் சொல்லுகிறது, இயேசு அறிந்து அவனை கிட்ட வந்த போதே ஆண்டவர் அவனை தொட்டார். ஆண்டோட பிரசன்ன வல்லமை அவனை தொட்டுருச்சு. இயேசு அவன் பக்கத்துல வந்து அவனை பேசும்போதே கர்த்தருடைய வல்லமை அவனை இறங்கி வந்துச்சு. ஆனா அவனுடைய பிரயோகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க. வசனம் 7 சொல்லுது, அந்த வியாதிஸ்தே, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போவதற்கு முன்னே வேறொரு முந்தி இறங்கி விடுகிறேன்னு சொல்றேன். அங்க நான் பேசலாம். இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். ஆண்டவரே அவரை தொட வேண்டும் என்று இயேசு வந்திருக்கிறார். அவனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று இயேசு வந்திருக்கிறார். ஏன்னா அவன் வெகு காலமா வியாதி நடந்தது. அவன் தனிமையிலே இருந்தது. எந்த ஒரு உறவு இல்லாமல் இருந்தவன், பாதுகாக்கப்படாதவன், பாதிக்கப்பட்டவனாக இருந்தவன் இயேசு தேடி வந்தார். அவனை கண்டார், அவனை அறிந்து கொண்டார், அவன் சூழ்நிலையை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, சுகமாக விரும்புகிறாயா, நான் அவனை சுகமாக்கணும்னு சொன்னா இயேசு. வசனம் சொல்லுது 8ல, இயேசு அவனை நோக்கி, எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிட்டார். இயேசு வந்த போது நடக்க வைப்பார். இயேசு யார் இயேசு கண்டாலும் சரி, இயேசு யாரெல்லாம் காண்றாங்களோ அவங்க நடப்பாங்க, அவங்க பேசுவாங்க, அவங்க சுகமாக இயேசுவின் நாமத்தினால. அது தேவ பிள்ளைகளே, நாளிலே இயேசுவை நாம் காண வேண்டும். அவர் ஒரு சுகமாக்க விரும்புகிறார், உன்னை விடுவிக்க விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னார். இயேசு அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு, நிச்சயமா விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினால. இயேசு அவனை தொட்டார். 1 வருடம் 2 வருடம் 38 வருஷமாய் படுக்கையிலே கிடந்தவர், யாரால் நேசிக்க முடியாத ஒரு மனிதன். ஆனா இயேசு அவனை தேடி வந்து அவனை கண்டு, அவனை அறிந்து, அவனை தொட்டு ஆண்டவர் சுகமாக்கிற வாசகம். ஆண்டவனை எழுப்பினார். அவன் கிட்ட வந்த போதே அவன் சுகமாயிட்டான். இயேசு தொடர்ந்தால்
ஏசா பக்கத்துல வந்த போது, ஏசாவோட பேசும்போது தேவ பிரசன்னம் அவனை தொட்டுச்சு. ஏசாவை பார்த்து வசனம் 8ல ஏசாவை நோக்கி எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். வசனம் 9 சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்து சொல்லுகிறோம். அது தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தர் மகிமையான காரியம் செய்திருக்கிறார். அதே மாதிரி லூக்கா வாசிக்கிறோம், 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 35 நாம் வாசிக்கிறோம். 37 வாசிக்கிறோம். அங்கே ஒரு குருடன், வசனம் 36 சொல்கிறது, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிறது சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசராக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுறத வாசிக்கிறோம். அவன் எவ்வளவு சத்தமா கூப்பிட்டானோ, அவன் எவ்வளவு தேவனை கூப்பிட்டானோ, தேவன் தொட ஆரம்பித்தார். தேவன் சத்தத்தை கேட்டார். அதே சொல்லுகிறது வசனம் 39, இயேசு நின்று அவன் தம்மிடத்தில் கொண்டு போய் சொன்னார். அவனை கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார். அவனை வசனம் 42, இயேசு நீ பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு விசுவாசம் ஒன்று கட்சி என்று சொன்னார். உடனே அவன் கர்த்தர் சுகமாக கொடுத்தார். தேவனுக்கு பார்வை கொடுத்தார். இயேசு யாரு தொட்டாலும் சரி, அது இயேசு யார்கிட்ட போனாலும் சரி, அவர் சுகத்தை பெற்றுக் கொள்வார். ஆண்டவருடைய தொடுதல் எல்லா பிள்ளைக்கும் தேவையா இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் எல்லா பிள்ளைக்கும் தேவையா இருக்கிறது. அந்த தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் தேவனுடைய தொடுதலை விரும்பணும், அவருடைய பிரசன்னத்தை விரும்பணும், அவருடைய அன்பை நாம் விரும்பணும், அவருடைய ஆரோக்கியத்தை நாம் விரும்பணும். இயேசு கிறிஸ்து தொடுபடி அதை விரும்புகிறார். நீங்க தொட முடியல. ஏன் தொட முடியல? பாவம். நம்மள வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அவர் தொட முடியாது. நம்முடைய சுவாபங்கள் சரியாக தேவன் தொட முடியாது. வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தொட முடியாது. அது ஏன் சொன்னார்? ஈரத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசனம் பண்ண சொல்றார். ஆனா கர்த்தர் தொட்டார். ஆண்டவர் நேசித்து வந்தார். அநேகர் ஆண்டவர் தொடர்ந்து வாசித்தார். அவர் குருடனை மாற்றும் போது நான் உனக்கு என்ன செய்யும் என்று சொன்னார். அப்பயே அவன் சுகமாயிருந்தார். கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்து பார்க்கணும். இதே போல வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவிட்டே வல்லமை இருக்கிறது, அவருடைய சுகம் இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய அதிகாரம் இருக்கிறது, அவரை நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நாளிலே நீங்கள் நானும் தேவனுக்கு வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நீங்க அவரை தொடுபடியாக, அவர் வல்லமையிலே நீங்க தொடுபடியாக, அவர் வல்லமையில் வரும்படியாக, அவர் வல்லமையில் இருக்கும்படியாக நீங்க விசுவாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது கருத்தை வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்கா 8 வசனம் 43 48 முடிய வாசிக்கிறோம். 43 அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அப்பொழுது 12 வருஷ காலமாய் பெரும்பாடு உள்ள தன் ஆசைகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒரு நாளும் சுத்தமாக்கப்பட இருந்த அந்த ஸ்திரீ அவர் பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது எல்லாரும் சொன்ன பொழுது பேதுரு அவரோடு கூட இருந்தவர்களும், ஐயரே திரளான ஜனங்கள் உண்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள்? அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை
போடப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று இயேசு தெளிவாக சொல்லிட்டார். அது இந்த வசனம் வாசிக்கும் போது ஒரு பெண்ணு 12 வருஷமாய் பெரும்பாலும் ஸ்திரீ இருக்கிறது பார்க்கணும். பெரும்பாலும் ஸ்திரீ இயேசு தொட வேண்டும் என்று வந்தார். அந்த பட்டணத்திலே அவன் மிக ஒரு உயர்ந்த ஒரு குலத்தை சேர்ந்தவர், பணக்காரன். அவருடைய சூழ்நிலைகளே இந்த சூழ்நிலை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவருடைய வியாதி மத்தியிலே, அவருடைய பாடுகள் மத்தியிலே, வேதனை மத்தியிலே, தாங்க முடியாத இந்த வேதனை மத்தியிலே எப்படியாவது ஆண்டவரை காண வேண்டும், தொட வேண்டும் என்று சொல்லி அவளை கூட்டத்தை நெருக்கத்து மத்தியிலே வந்து இயேசு தொட்டார். உடனே அவர் வியாதி சுகமானார். காரணம் இயேசு வந்து இயேசுவை விசுவாசத்தை அவர் தொட்டார். இயேசுவை தேடி வந்து கேள்விப்பட்டு தேடி வந்து அவர் எங்க இருக்கிறாரோ என்று தேடி அவர் விசுவாசித்து வந்து அவர் தொட்ட உடனே அவருக்கு வல்லமை புறப்பட்டது. அவரை குணமாக்கி இயேசு வாசிக்கிறோம். சொல்கிறது அதுக்கு இயேசு வசனம் சொல்கிறது 36ல இயேசு என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது சொன்னார். இயேசுடைய வல்லமை நோயை சுகமாக்குறதா. இயேசு உடனே அவரை தொட்டு சுகமாக்கிட்டார். ஒரு நொடி பொழுது 12 வருஷம் அவருக்கு 12 நிமிஷம் 12 செகண்ட் அவர் 12 மாதம் இயேசு கிறிஸ்து 12 செகண்ட் அவர் சுகமாக்கிட்டார். அவரை தொட்ட உடனே அவர் சுகமாக்கிட்டார். காரணம் சொல்றது அவரிலிருந்து விசுவாசம், விசுவாச நம்பிக்கை ஒரு நாள் மீண்டு போவார். யாரெல்லாம் விசுவாசம் ஆண்டு தொடரமோ, யாரெல்லாம் விசுவாச ஆண்டு நிக்கிறோமோ அங்க அற்புதம் நடக்க இயேசுவின் நாமத்தினால. தேவ பிள்ளைகளே, நாளே அந்த 12 வருஷமான அந்த பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவை கண்டு அவர் தொட்ட பொழுது ஒரு நொடி பொழுது கர்த்தர் சுகமாக்கினார். அறிந்த தேவ பிள்ளைகளே, நாமும் கர்த்தரை விசுவாசித்து நாம் தொடர்ந்து போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கிறோம். லூக்கா 8:14-15. அப்பொழுது என்ன செய்ய பேசியிருக்கிறது, அவங்க வந்தாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம். ஆனா இங்க வாசிக்கிறோம், மத்தேயுல வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சம்பவத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 8 வசனம் 14-15 வாசிக்கிறோம். 14-15. அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தார். அஸ்தமான போது விசுவாசப்படுத்த அநேகரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அசுத்தாவைகள் தமது வார்த்தையினாலே துரத்தி விசுவாசங்களை எல்லாம் சுகமாக்கிட்டார். நீங்க வாசிக்கிறோம், பேதுருடைய மாமி ஜுரமா கிடந்தார். வசனம் வாசிக்கிறோம். இயேசு பேதுரு வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டு வசனம் சொல்கிறது, அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளுக்கு நீங்கிற்று. அவருடைய தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அந்த பெண்ணை தொட்ட உடனே ஆண்கள் கை பட்ட உடனே சுகமாக இருந்த வாசிக்கிறோம். தேவனுடைய வல்லமை அவர் வார்த்தையில் இருக்கிறது. இயேசு இருந்த வல்லமை இருக்கும்போது தொட்டார் உடனே சுகமாக என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அற்புதமான காரியத்தை அங்கு செய்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் நாம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அங்க ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் வசனம் 36 43 முடிய வாசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை நான் குறைச்சு வாசிக்கிறேன். நீங்க 41, 42, 43 வசனம் வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 41 43 வரை. பிள்ளையின் கையை பிடித்து தலை துணி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்து என்று சொல்லுகிறேன் என்றார். என்ன அர்த்தமா? உடனே சிறுபெண் எழுந்து நடந்தார். அவள் 12 வயது உள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு புறமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவிக்காதபடிக்கு அவர்கள் உறுதியை கட்டளையிட்டு அவருக்கு ஆகாரம் கொடுக்கும்படி அவர் சொன்னார். இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பெண்ணை தொழுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு எத்தனை வயது? 12 வயது உள்ளவர்கள். மரித்தார். உங்க அப்பா வந்து ஒரு ஜெபவாலய தலைவர். ஆனா அவன் மரித்தார். ஆனா
இயேசு கிறிஸ்து மரித்ததை கேள்விப்பட்ட பொழுது கூட அவங்க அப்பா சொன்னாரு, பயப்படாதப்பா, தைரியமா இரு, அவ மறிக்கவில்லை, நித்திரை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த மரித்த பெண்ணை இயேசு தொட்டார். வசனம் சொல்கிறது 41 பிள்ளையின் கையை பிடித்து தலை தூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லி இந்த அர்த்தமா. இயேசுவார் எழுந்திரு. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை தொட்ட உடனே அவர் உயிர் வந்துச்சு. ஆண்டவர் எழுப்பினார். மெய்யா இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை தொட்ட பொழுது பெண்ணியாக சுகம் வந்தது. ஏன்னா அவர் இயேசு கிட்ட வல்லமை இருக்கு, அவருடைய சுகமாகிற ஆரோக்கிய வல்லமை இருக்கிறது. இயேசு அவளை தொட்ட பொழுது உடனே அவர் சுகம் அடைந்தார். மரித்தவர் உயிரோடு எழுப்பது வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு தொட்ட பொழுது மரித்தவர் உயிரோடு எழுப்பபடி வல்லமை இருக்கிறது. அருமையான பிள்ளைகள் நாள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நான் பேசுற தலைப்புல தேவனுடைய வல்லமை குறித்து பேசினேன். இயேசு கிட்டது வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சுகமாக்குற வல்லமை இருக்கிறது. இயேசு தொடுபடி இயேசு தொட்டார். அந்த மனுஷனை 38 வருஷமா கிடந்த மனுஷனை இயேசு அவனை சுகமாக்கிட்டார். 12 வருஷ காலம் இருந்த பெரும்பான்மை ஸ்திரியை அவர் இயேசுவை கேள்விப்பட்டு வந்து கண்டு அவரை தொட்ட பொழுது அவர் சுகமாக்கிட்டார். இயேசு தொடவிட்டாலும் அவர் தொட்டு சுகமாக்கிட்டார். 3வது வாசைகள் இயேசு ஒரு சிறு பெண்ணை, அவர் மரித்த அந்த பெண்ணை இயேசு தொட்டு உயிரை எழுப்பி வாசிக்கும். வேத முறைப்படி அவர் இறந்துட்டார். உண்மையாக அவர் இறந்துட்டார். கர்த்தரோ இயேசுவோ அவர் மேல கைகளை வைத்து அவரை பிடித்து கையை பிடித்து தலிதாமி என்று சொல்லி அவரை பின்னே எழுப்புறத வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய நாளிலே நாம் ஆண்டு விசுவாசம் தேவனுடைய காரணம் மேல வரட்டும். அவர் காரணம் தொடரட்டும். அவர் எல்லா சூழ்நிலையும் தொடரட்டும். ஆண்டு காரணம் தலைமையில் இருக்கட்டும். ஆண்டு காரணம் எங்க வைக்கிறாரோ, ஆண்டு காரணம் எங்கெல்லாம் மேல வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் 40 விடுதலை சுகம் உண்டாகும். தேவன் வல்லமுள்ள தேவன் பார்த்து வல்லமையாய் அவருக்கு கிரியை செய்வாராக. நம்ம நாளிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போமாக, அவர் தொடுதலுக்காய் துதிப்போம். அவரை எப்பெல்லாம் இருக்கிறாரோ, அவர் நம்ம எப்பெல்லாம் அவரை தேடுறோமோ அப்பெல்லாம் நம்ம தேவனை தொடுவாராக. அவருடைய வகையை நம்மளை தொடுவாராக. வல்லமை மேலே இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் அவர் நம்மளை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஆவியின் நிரம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் வல்லமை மேலே இறங்கி வரும். அவருடைய பிரசன்னத்தில் இறங்கி வரும். அவருடைய சமூகம் நம்மை தேடி வரும். அப்பொழுதெல்லாம் நாம் சந்தோஷம் பாடி பகிர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். நன்றி. நாம் ஜெபிப்போம். இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறோம். நம்ம இந்த ஆராதனை யாரெல்லாம் நம்முடைய பலவீனமோ சுகவீனம் எல்லாம் இருக்கிறோமோ, அல்லது நம்முடைய என்ன தேவை இருந்தாலும் நமது நாளிலே நான் கரம் தொடுபடியாக, அவர் கரம் கிரியை செய்யும்படியாக, அவர் நமக்குள்ளாக வந்து நம்முடைய தொடுபடியாக, ஆறுதப்படுத்தும்படியாக, சுகமாக்கும்படியாக, ஆரோக்கியத்தை கொடுத்தபடியாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோமா? எல்லாரும் கண்ணு மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்டோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் சுகமாக்கிற வல்லமை வருகிறது. யாரெல்லாம் உங்களை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் தேடி தொடுகிறார்களோ, அவனை சுகமாக்கிறதுக்கு நன்றி கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே 30 வருஷமாய் படிக்கிற கிடந்த அவனை கண்டு அவனை எழுப்பி நடக்க வச்சீரே. நீ அவன் தேவ பிரசனம் சுகமாக்குறது கண்ணாங்க. நீ அவனிடத்துல வந்த போது, நீ அவன் இடத்துல வந்து அவனை கண்ட பொழுது அவன் சுகமடைந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக கர்த்தாவே, ஒரு பெண் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள இருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை கேள்விப்பட்டு விசுவாசி தொட்ட பொழுது உடனே சுகத்தை கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தா வியாதி இருக்கிறாங்களோ அவங்க சுகமடைய, ஆரோக்கியம் அடைய இயேசு அவரை தொடர்பு, இயேசு நாம் தொடர்பு அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பாருங்கள், சுகத்திற்கு பெற்றுக்கொள்ள அவரை தொடுங்க, பயப்படாதீங்க. அவர் நெருங்கி போய் அவர் பார்த்து நின்று தொடுங்க, நீங்க சுகமடைய. 3வது காரியம், ஒரு பெண் மறித்து போனார். பேதுருடைய மாமி ஜுரமா இருந்தார். அங்கே அவனை தொட்டபோது சுகமடைந்தார். பெண்
மறித்து விட்டார். எல்லாரும் அழுது புலவன் இடத்துல இயேசு வந்தார். சொன்ன, ஏன் அழுகிறீங்க? அந்த பெண் மறிக்கவில்லை, அவர் எத்தனையா இருக்குன்னு சொன்னார். அவர் மேலே விட்டு போய் அந்த பெண்ணை கையை பிடித்து தலை தாமி என்று சொன்னார். உடனே அந்த பெண் எழுந்து நின்றார். தேவன் எங்க கை வைத்தார், ஆண்டவர் யாரை தொட்டார், ஒரு குழந்தை அவர் சுகமாக்கினார். அவர் யாரை தொட்டாலும், அவர் யாரு கண்டு பேசினார், மனதிலேயே சுகமாக்குவார். அவர் சுகத்தை பெற்றுக் கொள்வார். ஆண்ட பிள்ளைகள் எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்வதற்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆஸ்வதிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். கிருபையோடு இருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான ஐக்கியம் என்றும் என்றும் அனைவரும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.